வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நாம் பயந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவது எப்படி என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும். நம்மால் கண்டிப்பாக முடியும் என்று சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியாளராக எந்த சூழ்நிலையிலும் மாற முடியும். இப்படித்தான் ஒரு மன்னர் ஒரு நாள் அரசவை கவிஞர்களை எல்லாம் அழைத்தார். எல்லோரும் வாருங்கள் என்று சொன்னார். எல்லோரும் வந்தார்கள். உங்கள் புலமையை பரிசோதிக்க நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்ன கேள்வி என்று புலவர்கள் சொல்ல மன்னன் சொன்னார், நாளை காலை விடுவதற்குள் 4 கோடி பாடல்களை எனக்கு நீங்கள் எழுதி தர வேண்டும். அப்படி தராவிட்டால் உங்களுக்கு சிறை தண்டனை என்று சொல்லிவிட்டார். புலவர்களுக்கெல்லாம் வியர்த்து கொட்டிவிட்டது. விடுவதற்குள் 4 கோடி பாடல்களா? அது முடியுமா? முடியவே முடியாது என்று சொல்லி மிகவும் சோர்ந்து ஒருவருக்கொருவர் மன நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். எப்படித்தான் இதற்கு தீர்வு காண்பது என்று குழம்பி போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் நமது அவ்வை பிராட்டியார் அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் அவர்கள் மன்னன் சொன்ன ஆணையை சொன்னார்கள். மன்னன் இப்படி விடுவதற்குள் 4 கோடி பாடல்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எப்படி அதை செய்ய முடியும், எப்படி நாங்கள் எழுத முடியும் என்று அந்த சூழ்நிலையை பார்த்து தான் பயந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அவ்வை பாட்டி சொன்னார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அந்த 4 கோடி பாடலையும் நான் உங்களுக்கு தருகிறேன், இதோ பாடல்கள் என்று சொல்லி பாடினார்கள். மதியாதோர் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். மதியாதோர் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். 1 கோடி பாடல். உண்ணீர் உண்ணீர் என உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். தண்ணியாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நீ சாப்பிடு சாப்பிடு என்று சொல்லாதவர்கள் வீட்டில் சாப்பிடாமல் இருந்தால் அது 1 கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடி பிறந்தார், நம்மோடு பிறந்தவரிடம் சேர்ந்து கூடி வாழ்வது 1 கோடி பெறும் என்று 3 கோடியை எழுதிவிட்டார். 4வது கோடியை கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் நமது நாக்கு சரியாக இருக்க வேண்டும். அப்படி சரியாக இருக்கின்ற நேரத்தில் அது 1 கோடி பெறும் என்று 4 கோடிகளை அங்கே ஔவையார் எழுதி காட்டினார்கள். முடியாது என்று சொன்னார் மன்னர். 4 கோடி என்று சொன்னார். 4 கோடிகளை ஔவையார் அழகாக எழுதி அந்த புலவர்களுக்கு கொடுத்து அடுத்த நாள் காலை மன்னனிடம் கொடுத்து அவர்கள் பெயரும் புகழும் பொன்னும் மணியும் பெற்றார்கள். எனவே வாழ்க்கையில் முடியாது என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்திக்கின்ற நேரத்தில் அதற்கு ஒரு வழி பிறக்கும். ஔவையாரை பார்த்தவுடனே சொன்னதினால் அங்கே 4 கோடி என்று சொன்ன மன்னனின் பாடல் அங்கே பாடப்பட்டு அங்கே அந்த புலவர்களெல்லாம் மகிழ்ச்சி விட்டார்கள். எனவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு அதில் ஒரு விடை கெடுக்கும். அந்த விடையை நாம் எப்படியும் அடைவோம் என்று சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக வாழ்க்கையெல்லாம் வெற்றியாளராக மாற முடியும். முடியாது என்ற ஒரு சொல் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. முயற்சியின்மைதான் முடியாது என்ற சொல்லை தரும். எனவே வாழ்க்கை பயணத்தில் எதையும் சாதிக்க முடியும். என்னால் முடியும், முடித்து காட்டுவேர் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கு சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.